சரி, நாமும் யோகி கம்ப்ளீட் பிகினர் ரொட்டீன்ல ஆங்கர் ஸ்ட்ரென்த் பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஆங்கர் ஸ்ட்ரென்த்தோடைய தேர்ட் பார்ட்ல நம்ம இப்போ அப்படியே கண்டினியூஷன் வருது எடுக்கிறோம். ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நம்ம அந்த பார்ட் 3 சீரியஸ்க்குள்ள அந்த பார்ட் 3 சீரியஸ் 4th சீரியஸ் தேர்ட் பார்ட்டுக்குள்ள போயிடலாம். வாட் இஸ் த போஸ்டர்? ஆசனம் என்றால் என்ன? ஆசனங்களுக்கு நம்ம பல பெயர்களை வச்சு இன்னைக்கும் பல புது பெயர்களை வச்சுக்கிட்டு பல விதமான வடிவங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆசனம் என்னன்னா உடல் அந்த வெகிப்பு சக்தியோடைய பூமியோட வெகிப்பு சக்தியோடைய ஏற்படுற ஒருங்கிணைப்பை தடையில்லாம ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துறது தான் இந்த போஸ்டர் ஆசனம்ன்றது. தெளிவா சொல்லணும்னா பாடி, எர்த், கிராவிட்டி, ஃபோர்ஸ், இது மூணுத்தையும் பேலன்ஸ் பண்றது தான் இந்த போஸ்டர். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா எழுந்துக்கும் போது, இப்ப நான் இங்க இருந்து எழுந்துக்கும் போது ஒரு கைய சப்போர்ட் பண்ணி இப்படியே சப்போர்ட் பண்ணி எழுந்தேன்னா போஸ்டர் கரெக்ட் ஆகுது. இதுவும் போஸ்டர் தான். ஆனா இப்படி ஒரு கோணே எழுந்து இது ஒரு மாதிரி பண்ணும்போது எழுந்துக்கும் போது ஒரு அவசரத்துக்கோ இல்லை நம்ம சின்ன குழந்தைங்க விளையாட்டுக்கோ இல்லை பெரியவங்க இருந்தாலும் ஏதோ எழுதுகிறது தப்பா இல்லையான்றது இல்லை, இதெல்லாம் போஸ்டர் இல்லை. ஆனா இதே முறையா பழகினவங்களுக்கு இதுவும் ஒரு டிஃபெக்டா ஒரு நாள் வந்து நீங்க இதுக்கும் வேறு சில மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலை நீங்க சந்திக்க வேண்டி வரதை தவிர்த்துக்கிறது நல்லதுன்றதுக்காக நான் இதையும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுதான் சிம்பிளா போஸ்டர் புரிஞ்சுதுங்களா? ஒரு சின்ன பேராஃப்ராஸ் இப்பே பண்ணி முடிச்சிடுறேன். இந்த உடல் வந்து பூமியோட கிரகிப்பு சக்திக்கு பேலன்ஸ் பண்ணி அது செய்யற ஒரு திட்டமிட்ட ஒரு பயிற்சி தான் இந்த போஸ்டர் எக்ஸசைஸ் சாப்டருக்கு அப்புறம் போவோம். சரி, இப்போ போஸ்டர் நான் உங்களுக்கு புரிய வச்சுட்டேன். இன்னும் மேல வாட் இஸ் போஸ்டர், ஒரு எந்த ஆசன நிலைகள்ல இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருந்தா முட்டி வலி வருது, இப்படி இருந்தா ஏன் கை வலி வருது, இப்படி இருந்தா ஏன் ஷோல்டர் வலி வருது, இப்படி இருந்தா ஏன் முது வலி வருது, ஏன் கழுத்து வலி வருதுன்றத டீட்டெயிலாக நம்ம செப்பரேட்டா தனி வீடியோல பார்ப்போம். இது வந்து பிகினருக்கான கம்ப்ளீட் மார்னிங் யோகிக் பிராக்டிஸ். இது நம்ம ஆங்கிள் பார்ட் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு புரிய வைக்க தான் இந்த சின்ன உதாரணத்தை சொன்னேன். அதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நம்ம படிப்படியாக நான் பேசும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். அதை நான் உங்களுக்கு முழுமையாக வாட் இஸ் எ போஸ்டர், ஆசனம் என்றால் என்னன்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். அதில் வந்து ஒரு ஜென்ரல் ஐடியா, பொதுவாக ஆசனங்கள்ல இருந்து அந்த அந்த வாட் இஸ் போஸ்டர்ன்றதை விட வாட் இஸ் கான்ட்ராடிக்ஷன் தான் சொல்லணும். எது முரண்பாடான ஆசனங்கள் இருக்குன்றது தான் நான் அந்த வீடியோ போட போறேன். சரி, இப்போ இதை பார்த்தாச்சு. இப்போ ஆசனத்துடைய ஒரு ஆசனம் உடற்பயிற்சி ஒருங்கிணைத்து நம்ம ஆசனத்துக்கே போயிடும். இப்போ ஆசனத்துடைய முக்கியமான நோக்கம் இயற்கையான முறையில உடலை தளர்வு செஞ்சு மனசை தளர்வு செஞ்சு ஒரு விதமான அமைதி, ஒரு ஸ்டில்னஸ் சொல்ல போற, துல்லியம், அவேர்னஸ் சொல்ல போற, விழிப்புணர்வு, இதெல்லாம் நேச்சுரலா நம்மளுக்கு இந்த மெடிடேஷனா நடக்க, அது எப்படி சொல்றது, இன்னும் அவேர்னஸ் கிடைக்க எப்பயுமே ஒரு இந்த நியூரோ மோட்டார் கோஆர்டினேஷன், நரம்புசார் திறன் ஒருங்கிணைப்பு, இது நமக்குள்ள சரியா இருக்கணும். அதுக்கு மேற்பட்ட இந்த துல்லியம், ஸ்டில்னஸ், அவேர்னஸ், இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இயல்பாவே எப்படி பிரசன்ஸை எப்படி அனுபவிக்கிறதுன்ற நம்ம இதை வந்து கத்துக்கிட்டு மேன்மேல நம்ம நகர ஆரம்பிக்கணும். இது ஒரு ஆசனங்கள்ன்றது இந்த கத்துக் கொடுக்கறதுக்கான ரொம்ப மிகப்பெரிய எளிய முறை. ஆனா ஆசனங்கள் எளிய முறை பயிற்சி நான் சொல்ல வரல. ஆசனங்கள் எளிய முறையில நம்மளுக்கு பிரசன்ஸை கத்துக் கொடுக்கணுன்றது மட்டும்தான் நான் சொல்ல வரேன். சரி, இப்போ பயிற்சிக்குள்ள போறோம். இப்போ நம்ம முந்தைய பயிற்சிகள் எல்லாம் பார்த்தோம்னா கால்களை இப்படியும் பண்ணோம், உட்கார்ந்த நிலை, அமர்ந்த நிலையில பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தண்டாசனம் சொல்லுவாங்க. இப்படி பண்றதையும் எல்லாம் கொஞ்சம் தண்டாசன முறைகள். இதோடைய பேர் தண்டாசனம். காலுக்கு பண்ணதுக்கும் பலவிதமான பேர் இருக்கு. அதுக்கும் ஒரு பயிற்சிக்கும் ஒரு சமஸ்கிருத ஆசனங்களுடைய பெயர் இருக்கு.
அது நம்ம இப்பெல்லாம் நடைமுறையில அதுக்கெல்லாம் நம்ம ஆங்கிள்ஸ் ரொட்டேஷன், ஆங்கிள் ஸ்ட்ரெச் அப்படின்றது தான் பயன்படுத்துறாங்க. நான் என்கிட்ட அந்த முறைகளை மறந்துட்டேன், நிறைய பேரெல்லாம் மறந்துட்டேன். நான் உங்களுக்கு இப்போ தோராயமா முக்கியமான பேர்களை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த இதுல வந்து நம்ம பண்ண போறது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன். ரொட்டேஷன் ஸ்விங், இப்படி ஸ்விங், அது இன்வர்ட் அவுட்வர்ட் ஸ்விங். இந்த 2 பயிற்சி தான் எப்படி பண்றது பார்க்க போறோம். இப்போ இப்படி அமர்ந்த நிலையில இப்படி பண்ணும்போது அதுக்கப்புறம் இன்வர்ட் மூவ்மெண்ட், இது ஸ்விங். இது ரெண்டுமே நமக்கு ஒரு ஐசோலேட்டா தான் நம்மளுக்கு வந்து பலனை கொடுக்குது. ஐசோலேட் பலன்னா ஐசோலேட் அப்படின்னா தனிப்பட்ட அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டுமே போகுது. அதை நம்ம கொஞ்சம் மேம்படுத்த படுத்துக்கிட்டு பண்ண போறோம். நம்ம படுத்துக்கிட்டு பண்ணதால என்ன ஆக போகுதுன்றத நான் படுத்துக்கிட்டு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ என் கால்கள் என் மட்டைக்கு ஒரு அளவுக்கு சராசரியான அகண்ட வாக்குல இருக்கு. என் கைகள் சைட்ல இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போற பயிற்சி ஸ்விங், லெஃப்ட் ரைட்ல ஸ்விங் பண்றது. இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா கணுக்கால், மூட்டு, இடுப்பு போன்ற பகுதிகள், இந்த தொடை இணைப்பு, முழு இடுப்பு பகுதி, இந்த பகுதி, இந்த நடு கீழ்ப்பகுதி, அதுக்கப்புறம் மூட்டு நடு பகுதி, இந்த மூட்டு பகுதி, கணுக்கால், எல்லா பகுதியுமே மென்மையான அசைவு, நியூரோமோட்டார் கோஆர்டினேஷன், சுவாசத்தை இணைங்க, முடிஞ்ச அளவுக்கு சமச்சீர கவனிங்க. ஏன்னா பயிற்சி தெரிஞ்சவங்க விட்டுக்கிட்டே போங்க, இழுத்துக்கிட்டே வந்து திரும்பிட்டுக்கிட்டே போங்க. அது ரொம்ப முக்கியம் இல்லை, போக போக கத்துக்கலாம். ஆரம்பத்துல மூச்சு முக்கிய தேவையில்லை. இப்போ இது பண்ணும்போது இந்த பகுதிகள் எல்லாம், இங்க கீழ்ப்பகுதிகள், இந்த பகுதி கீழ்ப்பகுதி, மூட்டுகள் இந்த பக்கம் அந்த பக்கம், கால்களுக்கான ஒரு மென்மையான ஒரு லூசனிங் பிளஸ் ஒரு மூவ்மெண்ட்டை நம்ம கத்துக்கிறோம். சரி, அடுத்தது இன்வர்ட் அவுட்வர்ட். இதுவும் அதே சார்ந்தது தான். இன்னும் கொஞ்சம் கால் அகட்டிக்கிறோம். ஏன்னா ரொம்பவும் ஆரம்ப கட்ட முதியவர்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் கொஞ்சம் காலை அகட்டி வச்சுக்க சொல்றேன். இன்னும் கொஞ்சம். இப்போ இன்வர்ட் அவுட்வர்ட், இன்வர்ட் அவுட்வர்ட், இன்வர்ட் அவுட்வர்ட். இதுக்கு பலம் தேவையில்லை. இது வெறும் மூவ்மெண்ட் சம்பந்தப்பட்ட, மனம் சம்பந்தப்பட்ட, நம்மளுடைய அந்த ஸ்டில்னஸ், துல்லியம், அவேர்னஸ், நியூரோமோட்டார் கோஆர்டினேஷன், இது சம்பந்தப்பட்ட பயிற்சி. இதுல ஒரு சில ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி அதை எப்படி யோகாசனம் தியான நிலைக்கு போகுது. யோகாசனம் தியான நிலைனா வேற விழிப்புணர்வு, துல்லியம், ஸ்டில்னஸ், பிரசன்ஸ்ல எப்படி ஃபீல் ஆகுது, எப்படி மென்மையான இந்த சின்ன ஆசனங்கள் எப்படி பிரசன்ஸ் கொண்டு வருது அப்படின்றது தான் நம்ம இப்போ அடுத்த பயிற்சியை பார்க்க போறோம். இப்போ இதுக்கும் இது முதல்ல பயிற்சி பண்ணிடுங்க. இது பண்ணி ஒரு 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 ஓரிரு முறைகளோ இல்ல ஓரிரு நாட்களோ ஒரு சில நாட்களோ நீங்க எடுத்தது பிறகாக உங்களுக்கு பயிற்சி தெரிஞ்சா இது தேவையில்லை. தெரியாதவங்களுக்கு இது நான் சொல்றேன். தெரிஞ்சவங்களுக்கு, இப்போ தெரிஞ்சவங்களுக்கும் பயிற்சி கொஞ்சம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, இப்போ கால நேரம் இருக்குங்களா, இந்த கை இப்படி இருக்கு. இப்ப நான் பண்ண போறது என்னன்னா, தோல் மட்டத்துக்கு என் கை மட்டத்துக்கு நேரம் என் கால்கள் இருக்கு, கவனிங்க இருக்கு. இப்போ நான் என்னுடைய காலை லெஃப்ட்ல திருப்பும் போது முதல் பயிற்சி இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது இந்த பயிற்சி தான் பண்ண போறோம். இந்த பயிற்சி தான் பண்ண போறோம். என் கால் பயிற்சி நல்லா காலை கவனிச்சிங்க. இப்போ நான் லெஃப்ட்ல காலை திருப்பும் போது ரைட்ட கையை மேல தலைக்கு மேல கொண்டு போவேன். அப்படி கொண்டு போகும்போதே ரைட் அப்படின்னு சொல்லும் போதே ரைட்ட திரும்பணும், ரைட்ட கை மேல போடும். லெஃப்ட் கால் திரும்பும் போது கவனிங்க, முதல்ல லெஃப்ட் போச்சு,
இந்த போய் இருக்கும்போது பாருங்க, இந்த மூவ்மெண்ட் கவனிங்க, ரெண்டு சிங்க்ரைஸ் ஆகணும், ஒருங்கிணையணும். இந்த மேல இடம் பத்தல, கொஞ்சம் கீழே இறங்கிக்கிறேன், மன்னிக்கணும். போச்சா? அதே மாதிரி அந்த சமயத்துல இன்னும் கொஞ்சம் இறங்கிக்கிறேன், பண்ணிக்கணும். இப்படி போகும்போது இந்த பக்கம் சேர்ந்து ஒருங்கிணைணும். நல்ல கவனிங்க, ஒருங்கிணைந்து எப்படி நான் சொல்லித்தரேன், ஐ மீன் நம்ம கத்துக்கலாம். ஒருங்கிணைது ஒருங்கிணைது மன்னிக்கணும், ஒருங்கிணைது ஒருங்கிணைது தப்பு செய்யறது நடைமுறை சாத்தியம்னா நியூரோ மோட்டார் கோஆர்டினேஷன் வேலை செய்யுதுன்னு தான் அர்த்தம். அதனால அதை நம்ம செம்மை செஞ்சுக்கிறது நம்மளுக்கு ஒரு கடமை. ஒருங்கிணைது மூச்சை கவனிச்சுக்கிட்டே செஞ்சுட்டு இருங்க. அதுக்கு அடுத்த பயிற்சியாக நம்ம செய்ய போறது அந்த 2ஆம் கட்ட பயிற்சி. காலை கவனிச்சுக்கீங்க, காலை அகட்டி வச்சுக்கணும், பெரியவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இன்வெர்ட் அவுட்வர்ட், இன்வெர்ட் அவுட்வர்ட். இதோட கழுத்தையும் கையையும் இணைக்கும். இது எப்படி இணைக்கணும்னா, இப்போ இன்வெர்ட் பண்ணும்போது தலையே இல்லை, சின்ன டவுன் பண்றோம், கை மேல போகுது. மூமெண்ட் செஞ்சு சொல்லி தர்றேன், சரிங்களா? இப்ப 2வது அதுலயே வந்து பண்ண போற விஷயம் என்னன்னா, கை இறங்கும் போது, அதாவது கை இறங்கும் போது அவுட்வர்ட் போகும்போது சின் அப்ல போகுது, தலை மேல போகுது, சின்ன சின் டவுன். இப்ப எப்படி ஒருங்கிணைக்கிறது பார்க்கலாங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கையை மேல இருந்து ஆரம்பிப்போம். இதுக்கு சின்ன காலை வந்து இன்வெர்ட்ல தான் ஆரம்பிப்போம். ஓகே, மூச்சு எடுத்துங்க, இன்வெர்ட், சின் அப், ஹேண்ட் அப். சின்னது ஓரளவுக்கு பண்ணா போதும். நான் நல்லா பண்றது வந்து பழக்கத்துல பண்றேன், தேவையில்ல. இந்த இடத்துல அசைவு இங்க பிடிக்கிற மாதிரி இருந்தா ஏந்து பண்ணுங்க, லேசா பண்ணுங்க. இல்லை இது லேசா சாயங்க அசை கொடுங்க. இந்த அசை என் தலை பாருங்க, சின்ன பாருங்க, என் தலையை பாருங்க, இந்த அசைவு போதுமானது. வேகமா பண்ணிக்காட்டே உங்க கண்ணுக்கு பார்வையா தெரிஞ்சிருக்காது, அவ்வளவு வேகம் இல்லை. இப்ப பாருங்க, இப்போ இப்படி மேல் நோக்கி இருக்கு, நான் என் சின்ன அப்புல இருக்கு, மூச்சை இழுத்துட்டேன், மூச்சை உப்புக்கிட்டு சின் டவுன், ஹேண்ட்ஸ் டவுன், அண்ட் என்னுடைய கால்கள் இன்வெர்ட்ல இருக்கு. இப்போ என் கால்கள் அவுட்வேர்டுக்கு போகுது, என் கைகள் மூச்சு இழுத்துக்கிட்டு, இதெல்லாம் ஒரே சிங்க்ரனைசேஷன். மூச்சு இழுத்துக்கிட்டே மேல் கை மேல போகுது, என் தலை மேல இப்படி போகுது. இப்படி மூச்சு எடுக்கிற, தலை மேல போயிடுச்சு, கை மேல போயிடுச்சு, கால் அவுட்வேர்ட் ஆயிடுச்சு. மூச்சை சத்தம் கொடுக்கத்தான் உங்களுக்கு தெரியறதுக்காக மூச்சு கேட்டா அவர் சத்தம் தேவையில்லை. மென்மையான மூச்சு உள்ளோட்டம், மென்மையான மூச்சு வெளியோட்டம். மேல பார்க்கறது ஈஸியா இருக்கும், கீழே பாருங்க, மேல பாருங்க. இன்னும் கண்களை சேர்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து அந்த பேலன்ஸ் கிடைக்கும். புருவ மத்திய நோக்கி மேல பாருங்க, மூக்கு நுனியை நோக்கி கீழே பாருங்க. இப்ப மேல் நோக்கி பார்க்கும்போது புருவ மத்திய நோக்கி மேல, மூக்கு நுனியை நோக்கி கீழே. சரி, பயிற்சியை பத்தின கூடாது. இப்படி இழந்துக்கிறதா இருந்தா ஒரு மெத்தட் இருக்கு. எப்பவுமே ஒரு ஆக்டிவா, ஒரு சுறுசுறுப்பா, ஒரு சேஃபா, ஒரு பலத்தோட நம்ம தெரியாம நம்மளுக்கே பலம் சேர்க்கணும்னா இப்படி இழந்துக்கணும். இது பயிற்சியில சேர்த்துக்கலாம். ரொம்ப மென்மையான கோர் பிராக்டிஸ். கோர்னா வயிற்று மூளை பாகத்துக்கு இது ஒரு பயிற்சி. நான் இப்ப சொல்லி கொடுக்க வந்தது பயிற்சிக்கு இல்ல, படுக்க, இழந்துக்க. இப்படியோ 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 வச்சு படுக்கோ எழுந்துக்க கூடாது. இன்னொரு மெத்தட் இருக்கு.
இன்னொரு மெத்தட், நான் ஏன் கையில் நான் திருப்பி ஏந்துக்க முடியுதுன்னா எனக்கு மட்டும் சொல்றேன், பயிற்சி செஞ்சவங்க சொல்றேன். வெட்டிப்ரா பை வெட்டிப்ரா, குருத்தெலும்பு 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 குருத்தெலும்பா நான் சாய்க்கிறேன். குருத்தெலும்பு 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 குருத்தெலும்பா பழக்கத்தை வந்ததுனாலதான் நான் இருந்தேன். நீங்க இப்படிதான் பண்ணணும். இப்போ குருத்தெலும்பு 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 போயிட்டேன். இப்படி வச்சுடும் போலாம். இப்படி வச்சா நீங்க பண்ணணும். வச்சு பண்ணி வச்சாங்களா? இப்ப சில பேர் பயதானவங்க, அவ்வளவு பலம் போதிய பலம் இந்த கோர்ல இல்லாதவங்க இந்த காலுக்கு மடக்கிக்கிட்டு இந்த கையை திருப்பிக்கலாம். இல்ல இந்த காலுக்கு மடக்கிட்டு இப்படி செஞ்சு தான் முறையா நிறைய பேர் பயிற்சி பண்றது. பயிற்சியாளர்களுடைய டெக்னிக்ஸ் தான் இதான். இப்போ நம்ம பார்க்கலாம். இதுல ஷோல்டருக்கு லூசனிங் பிளஸ் மூவ்மெண்ட் போயிட்டு இருக்கு. லூசனிங்னால மூவ்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு ஒருங்கிணைந்த ஒண்ணுதான். நெக்கு இப்படி திரும்பும் போது லூசனிங் பிளஸ் ஸ்ட்ரெச் பிளஸ் ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குது. பிரிக்க வேணாம். லூசனிங் ஸ்ட்ரெச் நம்ம என்ன பாக்குறோமோ ஆசனங்களை நம்ம அப்படியே பார்த்துட்டே வரலாம். திரும்பும் போது இதாவது ஷோல்டருக்கு. அதுக்கப்புறம் அப் அண்ட் டவுன், அடுத்த பயிற்சி இன்வர்ட் அவுட் அப் அண்ட் டவுன். இந்த பகுதிகள்லாம் சொன்னேன், அதை நீங்க பயிற்சி பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். இப்போ விஷயம் என்னன்னா, சரியா இவ்வளோ ஒரு விதவிதமான ஏதோ ஒரு பலவிதமான கலவைகள் ஏன் இங்க வந்தது? இது கலவை இல்லை, இதுதான் யோகத்துடைய முன் உதாரணம். முழு யோகமோ மனம் சம்மந்தப்பட்டோம், அதனுடைய தெளிவு துல்லியம், அதுல என்ன நம்ம பார்க்கிறோம். நான் இறைவனை தான் சொல்றேன். பார்க்கிறோன்ற கண்ணுன்னு மட்டும் நான் குறிப்பிட வரல, கண்ணால பார்க்க முடியாதுன்றது நான் குறிப்பிட இங்க வரலன்னு நான் சொல்ல வர்றது. இந்த இடத்துக்கு நான் பேசுற விதத்துக்கு நான் அதுக்கும் வரல. நான் சொல்றது, முதல்ல நமக்கு என்ன தேவை? உடல் அமைதியானா, உடல்ல நம்ம திருப்தி செஞ்சு அமைதிப்படுத்தி அதை சாந்தமா வச்சுக்கிட்டா, இந்த எண்ணங்கள், இந்த எப்படி சொல்றது, நம்மளுடைய இந்த சிந்தனை, இந்த ஐடியாஸ், டிசிஷன்ஸ், இதெல்லாம் கட்டுப்படும். எல்லாம் தளர்வான நிலையில இருக்கும். இந்த மனம் அமைதி நிலையில இருக்கும். ஏன்னா அது அப்பதான் அந்த ரிசீவ் ஆகும். மனம், ஆன்மா, அப்புறம் இறைவன், இதெல்லாம் எனக்கு வெவ்வேறு வார்த்தைகளா தெரியாது. ஒரு சிறிய ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த மனம், இது எல்லா எண்ணங்களும் மூச்சு ஒரு முக்கிய கட்டுப்பாட்டுல இருக்கு. இது கட்டுக்கு அடங்கணும். பிராணாயாமா, ஆசனா, பிராணாயாமம், இது கட்டுக்கு அடங்கணும். கட்டுக்கு அடங்கினா கட்டுப்படுத்துறத பத்தி நான் பேசல. சுவாசத்தை நம்ம இயல்பு நிலை கொண்டு வர்றதும், உடலை இயல்பா வச்சுக்கிறது, ஆரோக்கியமாகவும் சுவாசத்துக்கான ஆரோக்கியத்தையும் அதோடைய இயல்பு நிலையில நம்ம நல்லா கற்று உணரும் போது, அத உணர்ந்ததுன்றதை விட அந்த ஆரோக்கியம் நம்மளுக்கு சமச்சீரான ஆரோக்கியம் நமக்கு கிடைச்சா, அந்த மனம் எங்கிருந்து வருது? இப்ப நீங்க சொல்ற மனம்ன்றதுதான் மைண்டுன்னு சொல்ல வரேன். மைண்டு, ஆன்மா, காடு, கான்சியஸ், எல்லா கான்சியஸ்னஸ், பல வார்த்தைகள்ல நம்ம அழைக்கிறதுக்கு குறிப்பிடதான் சொல்லியிருக்கிறோமே தவிர, குறிப்பிட்ட அத்தனை வார்த்தை வேறொன்று இது ஒன்றுன்னு கிடையாது. இப்போ தெளிவான நம்ம ஒரு சின்ன உதாரணமா சொல்லிக்கிறேன். புரிஞ்சுங்க, புரியாதவங்க என் வீடியோ தொடர்ந்து பாருங்க. எல்லா விளக்கங்களையும் நான் ஒன் பை ஒன்னா நான் சொல்ல உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நான் சொல்ல வரதுன்னா, உடல், மூச்சு, இந்த இந்த எண்ணங்கள், சிந்தனைகள், ஐடியாக்கள், நம்ம எடுக்கிற முடிவுகள், தீர்மானங்கள், கொள்கைகள், இதெல்லாம் சீரமையும் போது எங்கெந்தோ வருது பாருங்க அந்த மனம், மைண்ட். மனம் நான் சொல்ற மைண்ட, இந்த ஆன்மா, இந்த இறைவன் கிட்ட இருந்து ஒளி கதிராக வர அந்த ஒரு விதமான அந்த ஆற்றல், அது ஒழுங்கா வரும் அப்படின்றதும், இதை நம்ம அதை கிரகிக்கக்கூடிய தன்மை வேறு விதமா மாறும்ன்ற என்னோட கருத்து. இது ஆன்மீக அடிப்படையில் தான் சொல்லுது. ஆன்மீக இறைவன் இருக்காருன்றது நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் இந்த பேரையும் உபயோகப்படுத்த, இறைவன் பேரையும் நான் உபயோகப்படுத்திக்க, அடையாளப்படுத்திக்க நான் விரும்பல. நான் இங்க ஆரோக்கிய சார்ந்தப்பட்டு தான் இப்ப இந்த வீடியோ எடுக்கிறேன். தேவைப்பட்டா இறைவன்ற பேர்ல பல கடவுள்களுடைய கருத்துக்கள் சொல்ல முடிஞ்சா அதுக்கெல்லாம் அனுமதி கிடைச்சி சமூகத்துல இதெல்லாம் இன்னும் நம்மளுக்கு ஒரு அறிதலுக்கும் புரிதலுக்கும், நம்ம பகவான் எப்படி வணங்கணும்ன்ற ஒரு முன் உதாரணமா இருக்கணும் அப்படின்ற தெரிஞ்சுக்கிற ஒரு சூழ்நிலையும் ஒரு கட்டமைப்பு எப்ப ஏற்படுதோ அப்ப நிச்சயமா அந்த வீடியோ போடுவான் தைரியமா. இப்ப பயமான்னு கேட்டா பயம் இல்லை. சூழ்நிலையும் மக்கள் மனசல் வேறுபட்டு இருக்கு.
ஒரு மத மக்கள், ஒரு இன மக்கள். இந்தியாவில் அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது, ஏன்னா பலதரப்பட்ட மதங்கள் இங்க இருக்கு. ஒரு நல்லிணக்கம் சொல்றதை விட இதெல்லாம் சகிச்சு கொள்ற ஒரு தன்மையை இயல்பா மக்களுக்கு பிடிச்சோ புரியாம நம்ம இருக்கோம். நான் நாட்டு தப்பா சொல்லல, நம்மளுடைய சூழ்நிலைகளை பத்தி சொல்றேன். நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, நான் கடவுளை நம்புறேன். கடவுள்ன்றது கடவுளே இறைவா அப்படின்றது கூட சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் நம்ம இப்படியே ஆரோக்கியத்தை சரி பண்ணீங்கன்னா துல்லியம் வேற மாதிரி வரும். இந்த துல்லியம் பிரசன்ஸை என்ஜாய் பண்ணா, இந்த உடலை என்ஜாய் பண்ணா, சுவாசத்தை, சிந்தனைகள் எல்லாம் என்ஜாய் பண்ணா, அந்த மைண்டுன்னு சொல்லப்படுற சொல் நேரடியா இறைவன், எல்லாமே இறைவன் தான். இப்போ நீங்க எந்த ஒரு இதையும் எடுத்துக்கலாம், பெரிய பெரிய பாரதியா, இல்ல நம்ம ரமண மகரிஷி, ஓஷோ, எவ்வளோ பேர் இருக்காங்க. எவ்வளோ பேர் பெரிய பெரிய மகான்கள், ரிஷி முனிவர்கள், சித்தர்கள், எவ்வளவு சாமியார்கள், எவ்வளவு பேர் இருக்காங்க. இன்னைக்கு எவ்வளவு நமக்கு பேரெல்லாம் சொல்லணும்னா தேவையில்லாத இல்லாதவங்க பேர் நம்ம சொல்லியிருக்கோம். நமக்கு பிடிச்சவங்க நிறைய பேருக்கு இது இப்போ சொன்னதுலேயே பிடிச்சவங்களா இருக்காங்க. நிறைய பேர் விஷயம் சொன்னவங்க நிறைய பேர் விஷயம் நமக்கு தெரியாது. சொல்றதை வச்சா அவங்க கருத்துடைய வேர்ட்ஸ் ஆஃப் மவுத்னு சொல்லுவாங்க. வாய் பேச்சா இவர் இதெல்லாம் முடிவு பண்ணிருப்பா, நம்மளா முடிவு பண்ணிடுறத வச்சுட்டு நம்ம பேசுறோம். ஓரளவுக்கு எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு அறிமுகம் நல்ல ஒருத்தர் நான் படிச்ச ஒரே ஒரு முழு ஆட்டோபயோகிராஃபினா அது நம்ம சுயசரிதம் அப்படின்னா, சுயசரிதம் சொல்ல முடியாதது, சுயசரிதமா சித்தரிக்கப்பட்ட ஒரு கதை. அது அவர் உண்மையை வாழ்விலிருந்து எடுத்தது ஓஷோ. ஸோ அவரை தெரியும்னு சொல்லலாம். மற்றபடி நான் இப்போ ரமண மகரிஷி சொல்றேன். ரமண மகரிஷி ஒரு வேர்ட்ஸ் ஆஃப் மவுத் தான். நம்ம ஒன்றும் டைரக்டா அவருடைய பெரிய புத்தகம் அவர் ஒன்றும் பெருசா லெக்சர்லாம் கொடுத்து அவரை பத்தி பெரிய அறிமுகம்லாம் படுத்திக்கிற ஒரு பெரிய ஞானின்றதை தவிர வேற யாராலும் புரிஞ்சுக்கவும் முடியாது. அவங்க கூடவே இருந்தாலும் இதை தவிர உனக்கு வேர்ட்ஸ் ஆஃப் மவுத் அதுவும் பேசாதானங்க வேர்ட்ஸ் ஆஃப் மவுத் சொல்லி என்னை கலாய்க்க வேண்டாம். சரி, ஓகே. இப்போ விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கலாம். அந்த வர்றது மைண்டுன்னு நான் சொல்றது சோல்னு ஒண்ணு நான் கற்பனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க வச்சுங்க. தவறுகள் வேணாம், ஏன்னா உங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது. அந்த பகவான் கிட்ட இருந்து வர அந்த ஒளிக்கதிர்ன்றது ஒரு சின்னம் ரீதியான ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்துறேன். அது ஒளிக்கதிர்னு எதுவும் கிடையாது. ஒரு சூரியன்ல இருந்து ஒளிக்கதிர் வருதுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்ல. அந்த ஒளிக்கதிரும் சூரியனும் வேறு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு எடுத்துக்காட்ட சொல்ல அதை நீங்க குழப்பிக்க வேண்டாம். ஒளிக்கதிர்லாம் எதுவும் இல்லை. நான் சொன்னது சூரியன்றத ஒரு உவமையா வச்சுக்க ஒரு மறைமுகமா சொல்ல வந்த விஷயம். சரி, நான் சொல்ல முடிச்சிடறேன். இப்போ இந்த ஆரோக்கியம், இந்த மனம், இந்த மூச்சு, இந்த உடல், இந்த தெளிவுகள், முடிவுகள், இந்த எண்ணங்கள், இந்த சிந்தனைகள், பல வகையில நம்ம அதை பேர் வைக்கிறோம். இதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கிட்டா நமக்கு பிரசன்ஸ் ஜாலியா இருக்கும். நம்மளுடைய மெடிடேஷன்ஸ் நல்லா ஜாலியா இருக்கும். மெடிடேஷன் பண்ணவே தேவை, நின்று மெடிடேஷன் பண்ணலாம். இந்த மாதிரி யோகா கலைகள் நம்ம பயிற்சி பண்ணும்போது நின்று மெடிடேஷன் பண்ணலாம். நம்ம ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம். 4 பேர் திருப்திப்படுத்தலாம். நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ஆத்ம திருப்தி இதுதான் ஆத்ம திருப்தி. வேற ஆத்ம திருப்தி தனியா என்னங்க இருக்கு? நம்ம சந்தோஷம், நம்ம சமுதாயம், உலகம் எல்லாமே நல்லா சிறப்பா செழிப்பா சந்தோஷமா இருக்க. சரி, ஓகே. நீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு குருநாதருடைய ஒரு பெரிய மகாமந்திரம் சொல்லிட்டு முடிச்சுக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி.